எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். சபை உரையாளர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறீங்களாப்பா? 11 படிங்க. மக்கள் தீமை செய்ய துணிவது ஏன்? தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான் இதற்கு காரணம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பாவம் உன்னை அடுத்து எங்க கொண்டு போகும் தெரியுமா? மன அமைதியை கெடுக்குது. மன அமைதியை கெடுத்த உடனே என்ன செய்யுது? இந்த மன அமைதி போன எல்லாரும் பாருங்க, செய்த பாவத்தை விட 100 மடங்கு பாவம் செய்ய துணிவாயிருந்தாங்க. அல்லேலூயா. மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு குடிக்க போறான். அப்படிதானே? உங்க வீட்டுக்காரர் கேட்டா என்ன சொல்லுங்க? ஏங்க குடிக்கீங்க? நான் இல்லையா? ஏண்டி உன்னையே தாண்டி, உன்னை என்னைக்கு கட்டணும் அன்னைக்கே எல்லாம் போச்சுடி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒரு கதை வச்சிருப்பான். அல்லேலூயா. இந்த குடி பழக்கம், போதை பொருள், இதுக்கெல்லாம் அடிமையான எல்லாரும் பாருங்க, எங்கேயோ மறைஞ்சிக்கிறதுக்காக அவன் எடுத்துக்கிற ஒரு பகுதி தான் இந்த போதை பொருள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, ஒரு துணிகரமான பாவத்தை செய்ய உன்னை அது அழைத்து செல்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்கு போகுது? துணிகரமான செயல். அக்கிரமம் செஞ்சிட்டோம், அநியாயம் பண்ணிட்டோம், உள்ள அமைதி இழந்துட்டான். அமைதி இழந்தவன என்ன ஆயிருது தெரியுமா? ஒரு மனசுல ஒரு பெரிய தெம்பு வந்துருது. நாம செஞ்ச பாவத்துக்கு, நாம செஞ்ச அக்கிரமம், அநியாயம் இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு தில்லா நடக்க ஆரம்பிக்கிறான். துணிகரமான பாவத்துக்குள்ள போறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்துக்குரிய நிம்மதியே அவன் இழந்தாலும் அவன் எப்படி மாறுறான்னா, நம்ம இதை விட கொடுமையானவனாக மாற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர்றான். நீங்க வேதத்தை திறந்து நல்லா வாசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கும் பொழுது நான் வேகமாக உங்களுக்காக ஒரு பகுதியை எடுத்துக்கொள்கிறேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பகுதியை பாருங்க தயவு செய்து. தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரத்திலே நீங்க நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 7வது வசனம். சில நாள் சென்ற பின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றாள். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி அவர் சொல்றாரு, அம்மா வாமா, இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு, ஆனா உன் மேல எனக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. உன் மேல எனக்கு உரிமை கிடையாது. என் எஜமானுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லி யோசேப்பு அவளை விட்டு விலகியே போறான். ஆனா அந்த அம்மா எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? இவன் எவ்வளவு விலகி போனானோ அவ்வளவுக்கு அவள் துணிகரமாக அவன் ஆடையை பிடிச்சு இழுத்தானாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தம்பிகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் அடிப்போம், ரிஸ்க் எடுக்கிறது. சத்தமா சொல்லுங்க. ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அன்னைக்கு ஒரு அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க மகளை கூப்பிட்டுட்டு. அப்போ அந்த மகளை கூப்பிட்டு வந்து பார்த்தா அவங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 11வது வகுப்பு தான் படிப்பா. போகிற இடத்துல யாரையோ ஒருத்தரை அவள் விரும்புகிறாள், லவ் பண்ணுறா. ஒன்றா அந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஒத்த பொண்ணு தாங்க, இப்படி நாங்கள் நல்லா வளர்த்தோங்க, இப்படி இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த பொண்ணுகிட்ட அந்த அம்மா சொல்லுதாங்க, நீ படி, காலேஜ் எல்லாம் முடி, அதுக்கப்புறம் பார்ப்போம். உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, நான் விசாரிச்சேன் பிரதர், ஒரு நல்ல பையனாக இருந்தால் பரவாயில்ல பிரதர், கஞ்சா குடிக்காரன் பிரதர், ஊரடிச்சு உலையில் போடுறான், ஒரு தெரு பொறுக்கி பிரதர், ஒன்றுக்கும் ஆகாதவும் பிரதர். அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா சரியாயிருவார். கல்யாணம் முடிச்ச பிறகு எவனா சரியாயிருக்கானா? பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நாங்க என்ன செஞ்சுக்கிடுவோம்? சொல்லுங்க, பார்த்துக்கிடுவோம்.
என்ன நடந்தாலும் அதை நாங்க பார்த்துக்கிடுவோம். என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, கடைசியில் ஓடியே போயிட்டா. இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு 3 ட்ரிப்பு தூக்குல தொங்கி காப்பாத்தி வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க. துணிகரம். பாவத்தை நீ செய்யறதுக்கு துணிஞ்சிட்டன்னா பாவத்தினுடைய விளைவு என்ன? உன் நிம்மதியை கெடுத்து அது உன்னை உனக்குள்ளாக ஒரு துணிகரத்தை உருவாக்கி அது உன்னை கொண்டு போய் எங்க முடிக்குது? இந்த உலகத்துல நீ உன்னை அழித்து கொள்ளும்படி ஒரு பரிதாப நிலைமைக்கு கொண்டு போகும். கவனி. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.